புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல நீங்கள் இந்த டர்ட்டியஸ்ட் சிட்டி, கிளீனஸ்ட் சிட்டி, கிளீனஸ்ட் வேணா நம்ம சேஃபஸ்ட் சிட்டி, சேஃபஸ்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லிஸ்ட்டு பார்த்துருக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குது, அதில் நமக்கு தெரிஞ்ச ஊர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் சான்ஸ் இதை வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம். வந்து இந்த ரேங்கிங் வந்ததெல்லாம் இல்லை, ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதையா. நான் கரெக்டாக சவுத் போயிருந்தேன். ஓகே, க்ளீனாக இருந்தது. இவன்ட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன். இவன்ட்ட மட்டும் இல்லை, எஸ்ஆர்கே கிட்ட எல்லாருக்கிட்டையும் ட்விட்டரில் போய் புலம்புனேன். ஏங்க அங்கே ஒரு இடத்துலையும் குப்பை இருக்க மாட்டேங்குதுங்க. மக்களே வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. யாருமே வந்து எங்கேயும் குப்பை போடுறதே இல்லை. அவங்கவுங்க வீட்டில் ப்ராப்பராக குப்பையை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறாங்க. காலையில் கலெக்ட் பண்ணுறக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட அவங்க ப்ராப்பராக இது வந்து டிகம்போசபிள், இது நான் அதெல்லாம் தனியாக கொடுக்குறாங்க. எது ஒவ்வொரு வீட்லேயும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து அந்த ஒரு தெருவுலையான்னு பார்த்தா ஒரு ஊரில், அந்த ஒரு ஊர்லையான்னு பார்த்தா அந்த ஒரு டவுனில், அந்த ஒரு டவுன்லையான்னு பார்த்தா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போகுது. கடைசியில் நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே தான் இன்னும் ஷாக்கு. மொத்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 120 பில்லர் இருக்குன்னு வைப்போம் ஒரு பிளாட்ஃபார்மில். 120 பில்லரில் 120 குப்பை தொட்டிக்கு மேலே இருக்குது. ஓகே, எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி. இதில் வேற சில பில்லர்லாம் ப்ளூ கிரீன் 2 குப்பை தொட்டி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா, வயசானவங்க ஒரு சிலர் யூனிஃபார்மில் இருந்தாங்க, ஒரு 50 இயர்ஸ் 55 இயர்ஸ் அந்த மாதிரி ஆனவங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து நாகர்கோயில் ஜங்ஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அங்கே வச்சு தான் ரயில்வே ஸ்டேஷன் நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து ஒன்று புரியுது. இப்போ நம்ம ஊரில் ஒரு தாம்பரமோ இல்லாட்டி நம்ம ஊரில் வந்து ஒரு எக்மோரோ இல்லாட்டி சென்ட்ரலோ பார்த்தா அங்கே வரக்கூடிய அளவுக்கு க்ரௌட் வந்து நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு வராது. ஆனால் அங்கே வர்றதுக்குன்னு ஒரு சிலர் வராங்கல்ல, அதாவது ஒரு ட்ரெயினும் போர்ட் ஆகிறதுக்குன்னு வராங்கல்ல, அந்த நம்பர்ஸ் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராது இருக்க மாட்டாங்க. அதாவது மொத்தமாக சொல்கிறேன், வர போகிற ட்ரெயின்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். அப்படி பார்த்தாலும் ட்ரெயின்லலாம் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நல்லா க்ளீனாக தானே இருக்குது. அது ரொம்ப 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 க்ளீனாக இருக்குது. ஏன்னா நமக்கு பழகிருச்சு. நம்ம வீட்டுக்கு வெளியில் போனதுமே வாசல்லே குப்பை கிடக்குமா, ஸ்டேஷன் போய் பார்த்தோம்னா அப்போ இன்னும் க்ளீனாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு தோணும். அதுதான் மேட்டர். ஏன்னா வீட்டு வாசலில் பார்த்தோன்னா ஒரு 100 குப்பை கிடக்கும். மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு பொல்யூஷன் வர மாட்டேங்குது இல்லை? ஆமாம், டஸ்ட் எல்லாம் அப்படி மழை செட்டில் ஆகிடுது. நேற்று நம்ம தான் போயிட்டு இருந்தோம் பெரம்பூர் வரைக்கும். எங்களுக்கு அப்படி தாங்க இருந்தது. டஸ்ட் எல்லாம் நல்லா செட்டில் ஆயிருந்தது. நாங்கள் கிளம்பும் போது மூஞ்சிலெல்லாம் மண் அடிச்சிருந்தாங்க, இப்படி தொடரும்போதெல்லாம் மண்ணாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக எங்கே வந்துட்டு இருந்தோம்னா, திருமங்கலம் கிட்ட வந்துட்டு இருந்தோம், அண்ணா நகர் பக்கத்தில். அங்கே வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் குரோம்பேட் வர வரைக்கும் ஃபுல்லாகவே டஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து தேங்க்ஸ் ரெயின். எஸ், அப்படிதான் இருந்தது. சரி, இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி பேசுறதா தான் இருந்தேன். அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் ட்விட்டர்லையும் போட்டேன். ப்ளஸ் என்கிட்ட நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கு. நானே தனிப்பட்ட முறையில் போகிற வழியில் நிறைய இடத்துல வீடியோலாம் எடுத்தேன். அங்கெல்லாம் ஊரே க்ளீனாக தான் இருந்தது. டீகம்போசபிள் வேஸ்டஸ் மட்டும் தான் அங்கங்கே பார்க்க முடியுது ரோட்டில். எங்கேயாவது எப்படின்னா ஒரு வாழை மரத்தோட ஒரு மீதி எங்கேயாவது ஓரத்தில் கிடக்கும், எங்கேயாவது ரேரா. அப்படி இல்லைன்னா ஒரு துணி கர்ச்சீஃப் இதெல்லாம் தானே பார்த்தேன். ரோட்டில் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கர்ச்சீஃப் கிடந்தது, ட்ராவல் பண்ணுற யாரோ கீழே விட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் பார்த்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் அப்படியே பிளாஸ்டிக் பறக்கிறதும். இதில் ஹைலைட் என்னன்னா, எனக்கு எப்போ காண்டாச்சுன்னா 1.5 மணி நேரம் நாகர்கோயில் ஜங்ஷன் போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆச்சுரா. ஓகே, அந்த 1 ஹவரும் பார்த்தோன்னா நாங்கள் போன கேப் இருக்கு இல்லையா, அவர் விண்டோவில் கிளாஸ் ஓப்பனில் இருந்தது. சென்னையில் போக முடியுமா? ஏசி எனக்கு மேட்டர் இல்லை, ஏசிலாம் வேணாம், விட்டுரு, ஏசியே வேணாம். இங்கே என்ன ஹைலைட்னா, நம்ம ஊரில் இங்கே ஓட்டும் போது நீ விண்டோ ஷீல்ட் ஃபுல்லாக இறக்கிட்டு ஓட்ட முடியுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கணும்? சன்ஸ்க்ரீன்லாம் வாங்கணும்ல. சரி, சன்ஸ்க்ரீன்லாம் விட்றா, உள்ள டஸ்ட் அவ்வளோ வருதுங்கிறேன். காருக்குள்ள வந்து மாஸ்க்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எல்லாரும் வாழணும்ல. மாஸ்காரன், ஹெல்மெட்டு, யாரா இவனுங்கெல்லாம்? அது ஏதாவது ஆடு வந்துக்கினே இருக்கும்ண்ணே. ஏன் அதான் எனக்கே புரியல, இவ்வளோ ஆடா க்ளோஸும் பண்ண முடியல. நாதாரி என்ன ப்ரோ இப்படி திட்டுறீங்க நீங்கள் நினைக்கலாம். அவ்வளோ ஆடு போடுறானுங்க. த இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஜேர்னலிசம் ஆஃப் கரேஜா, சீரியஸாவா? நம்பலாமா? அம்மா சத்தியமா? நம்பி தான் ஆகணும் இல்லையா? நம்பினாதான் நியூஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக என்னென்னா, அதனால தான் நான் வந்து பேசணும்னு நினச்சேன். பார்த்தா என்னைக்கு சென்னை வரணும் அன்றைக்கி ஆல்ரெடி குரூப்லேயும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா இது கீழெல்லாம் போனால் காஷ்மீர், கன்னியாகுமரி, காஷ்மீரே அங்கே வந்து டர்ட்டியஸ்ட் சிட்டியில் ஸ்ரீநகர் இருக்குது. ஓகே, ஆமாம், அப்படியே கன்னியாகுமரி நாகர்கோயிலே இந்த பக்கம்லாம் போனால் க்ளீனாக இருக்கேடா, என்னடா இங்கெல்லாம் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் டவுனு, அது ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அங்கேயே மக்கள் நிறைய பேர் இறங்கியிருந்தாங்க. நான் போன ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க, சரியா? ஆனால் தெரியல, அது வந்து ஒரே வருத்தமாக இருக்குது. அங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் மரம் பார்க்க முடியுது. சரி, இதில் இன்னொரு ஹைலைட் பார்த்தேன்டா, இது நீ நோட் பண்ணியிருக்கியா? நான் கீழே சவுத் போக போக
சரியா? மேல சென்னையில இருந்து சவுத்தை நோக்கி போயிட்டே இருக்க ரோட்டோரமா நான் பார்க்கக்கூடிய மரங்கள் என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புளிய மரம், ஒரு தென்னை மரம், நிறைய வயல் இருக்கிற ஊரா இருந்ததுன்னா பனை மரம், இதைதான் பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல உனக்கே தெரியும் பாதாம் மரம், தூங்கு மூஞ்சி மரம், அதான் நிற்கும் எல்லா இடத்துலயும். பிரிட்ஜா எல்லாத்துலயும் மெட்ரோ இது ஒருத்தன் அதுக்கு இல்லடா. இந்த மரம் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே அதிகமா லீவ்ஸ் ஷெட் பண்ணுது. ஓகேயா? இப்போ அதே சமயம் அதை தவிர காத்தடிச்சா ஒடிஞ்சு விழுந்துருது. தூங்கு மூஞ்சி மரமும் சரி பாதாம் மரமும் சரி நம்ம ஏரியால எவ்வளவு உழுது, அடிக்கடி ஏதாவது மழை பெஞ்சதுனாலே வந்து விழுந்துருது. ஸோ இந்த மாதிரியான மரங்களை நாங்க பார்க்க முடியல. அதுவும் ஒரு பாயிண்டா வந்து தோணுச்சு, என்னடா இது இங்கெல்லாம் மட்டும் இப்படி இருக்கு, எல்லாமே நாட்டு மரங்கள் மாதிரி ஃபீல் ஆகுது. இலை உதிருதுன்றீங்களா? இலை உதிர்றது இல்ல, மரமே உதிர்ந்துருதுங்கிறீங்க. நல்லா காத்தடிச்சா ஒரு பிரான்ச் உடஞ்சு அப்படி நேரம் கரண்ட் கம்பியில விழுந்து கிடக்கும். அங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்கிறது இல்லைங்கிறேன். அங்க எந்த பார்த்தாலும் எல்லாரும் வீட்லயும் என்ன இருக்கு தெரியுமா? மாமரம், சப்போட்டா மரம், அப்புறம் கொய்யா மரம் ஒரு சிலர் வீட்டுல இருக்கு. பட் மெஜாரிட்டி எல்லார் வீட்லயும் தென்னை மரம் இருக்கு. ஆமா, இதுல வேற ஒரு சில ட்ரோன் ஷாட் போட்டோஸ் எல்லாம் காமிச்சாங்க, அந்த ஊரோட ட்ரோன் ஷாட் போட்டோஸ். எல்லார் வீட்லயும் தென்னை மரம். மேல இருந்து பார்த்தா அடப்பாவில ஒருத்தர் வீடு விடாம எல்லா வீட்லயும் தென்னை மரம் வச்சிருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு. அடுத்து போலாம். இல்ல நான் என்ன சொல்ல, நீ என்ன சொல்ற? சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் நானும் சொல்லணும்ல. சரி, கரெக்டா இருந்ததா இல்லையா? என்னது? டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா 10th பிளேஸ் 2025 டாப் 10 தான். 10th பிளேஸ் கோஸ் டு டெல்லியா? ரொம்ப அழுக்கான சிட்டிஸ் எதெல்லாம் செக் பண்ணிடுவோம். கீழே வாங்க, லிஸ்ட் மாதிரி போட்டாங்களா என்ன? ஆமாண்ணே. ஓ, டெல்லி வந்து 10th. டெல்லி ஆக்சுவலாக வந்து போன வருஷம் ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ இருந்தது, இப்போ 10th போயிடுச்சு. இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. டெல்லியில் ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல உன்ட்ட, கொஞ்ச நாள் போய் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக போனேன். கை காது எல்லா இடத்துலையும் அப்படியே கருப்பு கருப்பாக படிஞ்சிருந்தது. மூக்கு எங்கடா இன்னும் நிலக்கரி, ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. பஞ்சாப் ஹரியானால கொளுத்தி. ஆமாம், நேத்தி வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வேண்டேஜில் போட்டிருந்தாங்க நியூஸில். ஓகே, ஸோ டெல்லி பாரு 10th பிளேஸ், 9th பிளேஸ்ல ஸ்ரீநகர், 8th பிளேஸ்ல கிரேட்டர் மும்பை. மதுரை, தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை. மதுரை எப்படி அங்கே வந்துச்சு தெரில, குப்பை அடிக்கிறாங்க போல. டர்ட்டினா அதுதானே. அது மட்டும்தான் காரணமா இருக்குமா? ஒரு இது எல்லாமே யோசிப்பாங்களோ, சானிடேஷன் எல்லாம் எல்லாத்தையுமே தான் மொத்தமாக சேர்த்து போட்டிருக்காங்க. இது மொத்த இந்தியாலையும் இல்லையா? மொத்த இந்தியால எவ்வளோ கிராமங்கள் இருக்குடா. அப்ப இது என்ன பெய்டு போஸ்டா? இப்படியும் ஒரு கேங் வரும்ல, நம்ம ஏதாவது வீடியோ போட்ட பெய்டு வீடியோ? இல்ல இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்ட போஸ்ட் தான். எல்லாருமே இதை பார்த்துருப்பாங்க. எல்லா சோர்ஸ் வந்து இங்க இருக்கு. அதான் அந்த ஸ்வச் சர்வேக்ஷன், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அதோட ரிப்போர்ட் இது. அதை வந்து இவங்க எடுத்து போட்டுருக்காங்க. ரிப்போர்ட் வேணும்னே தானே போட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, இல்லை அப்படித்தானே, அதுவும் சொல்லணும்ல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனோம். ஏன்னா இங்க பனை மரத்துல இருக்குது, தென்னை மரத்துல இருக்குது. இல்லடா, வேற வழி தெரியலையே. ஆமா ஆமாங்க, நம்ம ஊர்லாம் கிளீனா தான் இருக்கு, அவங்க ஏமாத்துறாங்க. ஆமா ஆமா, ஆமா. நான் தான் வெளில போய் பார்த்தேன், செம கிளீனா இருந்தது. எங்க வீடு வாசல் பார்த்தல, நீ வரும்போது பலன் இருக்கு. ரோட்ல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம்ல. சிறப்பலாமா போ. ஏண்டா நீ எங்க பாத்துருப்பிய வேற வழியில? ட்ரைனேஜ் வெள்ள வழியுதுன்னு சீரியஸாங்க, வீட்டு வாசல்ல என்னத்த சொல்லனே தெரியல. இதுல வேற ட்ரைனேஜ் வழியுதுன்னு யாராவது போய் சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, அவங்களுக்கு இன்டர்நெட் பத்தி புரிதல் இல்லை, இல்லாட்டி மக்களை பத்தி எதுவும் தெரியறது இல்லை அப்படின்னு வைங்க. அந்த மாதிரியான ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, கரண்டையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. நாளைக்கு ஆகாது, அதனால அவங்க போய் கேட்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? எதுக்கு கேட்கணும்? கேட்டா வந்து என்ன பண்ணுவான், அதையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான், ஆல்ரெடி இருக்கு அதையா கழட்டி விட்டு போயிடுவான். எதுக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டெய்லி வீட்டுக்கு போகும்போது காலை கழுவுறதுக்கு ஞாபகமா இதுல மீஸ்ட்டு போறேன்னா உடனே கழுவிடுறேன். அதானே? இல்லை, நான் இப்போ ஒரு கரெக்டா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி என்னன்னா அந்த மழை நீர் சேகரிப்புன்னு எல்லா வீட்லயும் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி குப்பைக்கும் ஏதாவது பண்ணா இந்த மாதிரி ரெகுலரைஸ் பிரச்சனை என்ன சொல்றேன், குப்பைக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அங்க என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எப்படி வந்து சிக்கிருக்கு பாரு. எங்க வீட்டுல வந்து எப்பயுமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கு நீ பாத்துருப்ப, வாசல்ல மக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம். அந்த பிட்டுல வந்து எல்லாத்தையும் போட்டு மக்க விடுவோம். என்னன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். கொடுமை என்னன்னா, என்னைக்கு பாதாள சாக்கடை வந்ததோ சரியா, அது வந்ததுக்கு அப்புறம் எலி தொல்லை பெருசாயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த எலி தொல்லை பெருசானதும் அந்த எலி எங்கெல்லாம் போகும், இந்த மாதிரி மக்கிறது மக்காத குப்பை இங்கேயும் ஓடி வரும் அது. ஓகே, ஏன்னா இதுலலாம் வந்து நிறைய தொலை போட்டு உள்ள போய் பார்த்துக்கலான்ட்டு வரும், ஸ்மெல்லுக்காகவே வந்து. ஆமா, இது பெரிய தொல்லையா இருக்குடா. இங்கேயும் பிரச்சனை,
ட்ரைனேஜ் வந்தனால எலி பிரச்சனை, கர்ப்பாம்பூச்சி பிரச்சனை, பூரா பிரச்சனை. ஆமாமா, அதெல்லாம் எல்லார் வீட்லயும் வந்துடும். ட்ரைனேஜ் வழியா தான் வருது. நல்ல யோசி. முன்ன அப்படி இருந்ததா? இல்ல. நீ வந்து அந்த தேசதாசன் ஸ்ட்ரீட்ல இருந்த, எங்க பாட்டி அங்க இருந்தாங்க, நானும் அங்க அடிக்கடி வந்துகிட்டே தான் இருப்பேன். அப்ப இங்கெல்லாம் காவா கூட பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கிளீனாலாம் இருக்காதுன்னு வச்சுக்க. எல்லா இடத்துலயும் அப்படி சொல்றேன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்காது. சும்மா உரமா வெட்டி விட்டுருப்பாங்க, அதுல ஏதோ ஓடிட்டு இருக்கும், அப்படிதான் இருக்குமே தவிர சிமெண்ட் எல்லாம் போட்டுலாம் அப்ப கிடையாது. நான் சொல்லும் போது நீ எல்லாம் சின்ன பையன், நானும் சின்ன பையன் அந்த மாதிரியான டைம்ல. ஆனா நம்ம வந்து கொசு பிரச்சனை இருந்திருக்கு. மழை பெஞ்சா தண்ணி வடிகிறதுல ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கு. ஏன்னா அப்போ அந்த இடத்துல ஏரி இருந்தது, இப்ப அந்த ஏரியே இல்லை. அதனால அங்க வந்து தண்ணியும் வரதுக்கான பிரச்சனை இப்ப இல்லை. பட் அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நான் எந்த கணக்குல எதை கொண்டு போய் வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. அட்வான்ஸ்டுன்ற பேர்ல யார்கிட்ட பிரச்சனை இருக்கல. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இப்போ நான் சொன்ன மரங்கள், அந்த மரங்கள்னால என்ன ஆயிடுது, கரண்ட் பாதி நேரம் வாய பிளந்துருது. அண்டர் கிரவுண்டுக்கு ஆல்ரெடி லைன் போட்டாங்க, நீயும் பார்த்திருப்ப. எல்லா ஏரியாலையும் கேபிள் போட்டு கனெக்ஷன் கொடுக்கல. அது ஏன்னு புரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய எங்க ஏரியாலே ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போ நான் இது வந்து எதுக்கு திரும்பியும் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்போ என் அத்தை பையனை எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து எங்க இருக்கானா, அரியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறான். நான் தென்காசி போகும்போது அவனை போய் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. அவனை கேட்பான், ஏதான் அங்க சென்னையில எல்லாம் செம்மையா இருக்கும்ல, லைஃப் வேற லெவல்ல இருக்கும்ல. அவன் அப்புறம் இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிறான்னா, ஐடியில ஒர்க் பண்றவங்களோட அந்த சொஃபஸ்டிகேஷன் இருக்குல்ல. ஏன்னா எல்லா மூவிலையும் அப்படி தானே கட்டுறாங்க. இப்போ ஒரு படம் எடுத்து அது ரொம்ப மாசா இருந்தாலே, சென்னையில ஒரு பையன் பயங்கரமா ஐடியில ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு ஒரு 7-8 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் படம் எடுக்கிறாங்களா. இப்போ இவங்க எல்லாம் ஊர்ல இருந்து அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, பா சென்னை லைஃபே வேற மாதிரி இருக்கும் போலயே. இதே பாலிவுட்டா இருந்தா என்ன ஆகும், அது ஒரு மும்பை, ஒரு டெல்லி, இந்த மாதிரி அந்த மாதிரி எதையாவது தாராவிலாம் ஏன் கட்டுறாங்க. நல்ல ஒரு பயங்கரமா ஒரு 25 மாடி வந்து டான் ஆயிடுவாப்ல. சரி ஏதோ ஒன்றா அந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல இருந்து யாரும் ஆசைப்பட்டு டானா போறது இல்லடா. ரொம்ப சொபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப். சாதாரணமா ஒரு வேலைக்கு போற மாதிரி காட்டுவாங்க. காலையில போவான், ஒரு ஐடி கார்டு கழுத்துல இருக்கும், ஜாலியா உள்ள போவான், சிஸ்டம்ல 4 தடவை வந்து ஹவர் யூ ஆடி கார். சரி ஓகே ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி எதையாவது பார்த்துட்டு என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து அதுவே ஒரு இதுதான் நிஜம் நினைச்சிடறாங்கடா. அவன் கேட்கறானே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஈஸியா சேலரி வருமானலாம் கேட்கறான்டா. இதெல்லாம் எங்க இருந்து வருது, படத்தை பார்த்துட்டு தான் வருது. அவங்க எல்லாரும் அதனால என்ன நினைச்சுக்கிறாங்க, சென்னை ஒன் போயிட்டு வாங்க, எல்லாருக்கும் அதுக்கு பதில் புரியும். நல்லா இருக்கும், நல்ல இடம். மழை டைம்ல சென்னை ஒன் போனீங்கன்னா போதும், இன்னைக்கே போலாம், போயிட்டு வாங்க. இப்பயும் மழை எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். இது கண்டிப்பா என்கிட்ட ஆக்சுவலா போட்டோலாம் இருக்குடா அதுக்கு ரிலேட்டடா. நான் 2018 எண்ட் 2019 எல்லாம் ரொம்பவே அதிகமா சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பெல்லாம் அந்த பக்கமா போகும்போது கேமரா ஸ்டெபிலைசேஷன், கேமரா சாம்பிள்ன்ற பேர்ல நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ நான் அப்போ எடுத்த வீடியோ எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 1 by 1 கூகுள்ல மெமரிஸ்ல வரும்ல, பார்க்கும்போது அந்த மழை வளர்ந்துகிட்டே போகுது. பள்ளிக்கரணையில முன்னாடி காம்பவுண்ட் இருந்தது, இப்போ காம்பவுண்டும் இல்லை. காம்பவுண்ட்லாம் கவுந்துருச்சு. காம்பவுண்ட் இல்லைன்னா அப்படி இல்லை, காம்பவுண்டே சரிஞ்சிருச்சு. அது அந்த கால்வாய் உள்ள விழுந்துருச்சு. அந்த கால்வாய் சிவப்பு கலர்ல இருக்கும், அது தெரியல உனக்கு. அதுல வந்து தண்ணி வந்து சிவப்பு கலர்ல ஏதோ சாயப்பட்ட ஊத்துன்னு போட்ட மாதிரி இருக்குங்க. குப்பை படிஞ்சு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படி மாதிரி அது ஏதோ ஒரு கலருக்கு போயிடுச்சு. இது பாரு, நம்ம அஸ்வத்துக்காக செல்லக்குட்டி அஸ்வத் இன்னைக்கு வந்திருக்கான். அதனால அஸ்வத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் காட்டுவோம். இது மேட பக்கம் சைடில். ஓகே, எப்படி இருக்கு? இது என்னன்னு தெரியுதா? ஆக்சுவலா குப்பை அது இருக்கட்டும், இது வந்து ஒரு மலை கொடாஞ்சி அந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரியே இருக்குமா, தண்ணி தங்குற மாதிரி ஒரு இடம். அந்த பள்ளம் வந்து இப்போ எப்படி இருக்கு, அடிச்சு அப்படியே காலி பண்ணிட்டானுங்க. மேசிவா? சரி, நான் இங்க பாருங்களேன், இது வந்து எல்லாருக்கிட்டுமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே அதை ஒன்று உறுதியா சொல்லி ஆகணும். யார் வந்தாலும் சரி பவருக்கு, அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். கண்டிப்பா மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதுல இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நான் சொல்றேனே தவிர, நிறைய பேர் உடனே இப்போ எப்படி திரும்ப நினைச்சுப்பாங்க, ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டை சொல்றாங்க போல, இது வேற ஒரு பெரிய தொல்லையா இருக்கணும். நான் இப்போ என் வீட்டு வாசல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து டைரக்டா போயிட்டு நம்ம ஊர் சிஎம் இருக்காரு இல்லையா, அவரை போய் நான் கேட்க முடியுமா? அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீட்டு தெருவை பத்தி தெரியுமா? வாழ்நாள்லயே வந்திருக்க மாட்டாரு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த பக்கமா போற வர அவங்கள தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன். அவங்களுக்கு தான் இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஊர் மேலே நமக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிச்சிது. அதுதான் அந்த ட்வீட்லையும் போட்டிருந்தேன். நான் இப்போ நாகர்கோவில் போகிறேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு திருச்சி போகிறேன், இல்லாட்டி கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னும் போது, கோயம்புத்தூர் கூட இப்போ நான் அந்த லிஸ்ட்டில் வைக்க மாட்டேன். அதுவும் சென்னை மாதிரி தான் ஆகிட்டு வருது, இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் போகும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தா 80% மேலே அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்தே அங்கேயே இருந்து அந்த லேண்டு மேலே அவங்களுக்குன்னு ஒரு லவ் அண்ட் ஆமா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிளஸ் அது மேல வந்து ஒரு நம்ம மண்ணு அந்த ஒரு தாட் இருக்கு. பட் சென்னையில என்ன ஆயிடுதுன்னா, சென்னையோட பூர்வீகம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தேடி கண்டுபிடிச்சு எங்கேயாவது போனோம்னா அவங்களாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க.
சென்னையில இருந்தவங்க ரொம்ப கம்மி. இல்லடா இப்ப நீ பிறந்திருப்ப, உங்க தாத்தா எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, கரெக்ட். ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போதுங்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்க இருந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று பண்ண முடியாம இல்லாட்டி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடுது, இந்த லேண்ட் மேல அந்த லேண்ட் பாண்டிங்கோட தான் இம்மன்னே உனக்கும் பாட்டு பண்ண வேலைக்கு ஆகுது. இங்க வந்து இந்த உனக்கும் சொல்லிட்டு ஏதாவது லைட்டா கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ற மாதிரியான ஒரு மென்டலி அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோட எமோஷனலா யாரும் இல்லை. இங்க இருக்கிற எல்லாரும் யாருன்னு பார்த்தா 9 to 5 ஷிஃப்ட், அப்படி ஒரு ஷிஃப்ட்டும் நம்ம ஊர்ல இல்லை. ஸோ ஒரு 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்த ப்ரெஷர் எங்கே காட்டுறதுன்னு தெரியாம ஊரெல்லாம் குப்பை அடிச்சுட்டு நம்மளே வந்து எந்தக்கு மூச்சு விட்றதுன்னே தெரியாம எல்லாருக்கும் சிகரெட்டை சொருகிட்டு, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரில் தான் எல்லாரும் இருப்பாங்க. தூங்குறதுக்கு வந்து 6 மணி நேரம் டைம் கிடைக்காம. ஸோ இப்படிப்பட்ட பாப்புலேஷன் இங்கே இருக்கும்போது அவன் எப்படி பொறுமையாக வந்து வீட்டு வாசல் எப்படி இருக்கு, இந்த ரோடு எப்படி இருக்கு, ஸோ இந்த இடத்துல இது சேஃபாக இருக்கா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போறவங்க தான் இந்த சிட்டிஸ்ல ஃபுல்லா பார்க்க முடியுது. அப்ப இந்த சிட்டிஸ் எல்லாம் இப்படி ஆகிறதுக்கு காரணமே இதுதானோ அப்படின்னு ஒரு தாட் வருது. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சிட்டி இப்படி பேர் இப்படி கெட்டு போகுதுன்னா அந்த சிட்டில இருக்கிற எல்லாரும் மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு பார்த்தா மைக்ரன்ஸா இருக்காங்க. அப்போ இந்த இதுல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் பாரு, டெல்லி மைக்ரன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன, பெங்களூரு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் அதுதான். ராஞ்சி பாடுறா. ஆமா, ராஞ்சி ஏன்டா உள்ள வருது இல்ல சொல்றேன். இப்போ ஒரு இது எப்படி ஆயிடுதுன்னா திருநெல்வேலிக்காரனே இங்க வந்து குப்பை போடலாம்லன்ற. ஏன்னு பார்த்தா திருநெல்வேலியில குப்பை போட்டா காலி துப்புறாங்க, இங்க போட்டா கிளாப் தட்டுறாங்க. ஏன்னா எல்லாரோட சேர்ந்துட்டியா சூப்பர்ரா, ஹே பழகிட்ட போல. இங்க இப்படிதான் இல்ல, என்ன கவர்மெண்ட்டும் அந்த ரூல்லாம் போடலாம், குப்பை போட்டா 10,000 ரூபாய் ஃபைனு அதெல்லாம் பண்ணலான்ற. மக்களும் பண்ணட்டும், கவர்மெண்ட்டும் பண்ணட்டும். அது என்ன பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டே இங்க குப்பை போடும், அதை வேணா அப்புறம் போட்டோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கே அனுப்புவான். அதுவும் ஒரு சரியா ஏதாவது ப்ராசஸ் பண்ற மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சொன்ன பத்தியா, அதுக்கு ஏதாவது டெவலப் பண்ணணும். இந்த சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் பத்தி பார்த்தா குட்டி கண்ட்ரியா இருக்கு. அந்த கண்ட்ரில எப்படி வேஸ்ட் மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சில மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்றதுக்கே மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. இதே கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இதை பார்க்கும்? சென்னையா குப்பை ஊருங்க, அதுக்கு என்ன போயிடுது? அந்த ஜென்ரேஷன் ஏன் இங்க இருக்க போறாங்க? அதுதான் அப்படி ஒரு ஜென்ரேஷன் இங்க இருக்காது. திரும்பியும் வந்து குப்பை அடிக்கிறதுக்கு தான் ஒரு ஊர், குப்பை அடிக்கிறதுக்கு இருக்கிற ஊர்ல குப்பை அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கத்துட்டு கரெக்டா வருவாங்க. அப்ப நாங்க வந்ததுமே எங்கெங்க குப்பை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஈஸிலி டிஸ்போசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்ல எல்லாம் குப்பையை டிஸ்போஸ் பண்ணணும்னு நம்ம வீட்டுல வைக்கணும், காலைல யாராவது வருவாங்க அவங்க கிட்ட போய் கொடுக்கணும், பிரிக்கணும், இந்த மாதிரி வேலை இருக்கு. இங்க அதெல்லாம் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் சரி அப்படி நைட்டோட நைட்டா போய் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, உங்களுக்கு எதிர்த்த வீட்டுக்காரனை பிடிக்காதா அவன் வீட்டுல போய் அடிக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காதா அவன் வீட்டுக்குள்ள தூக்கி போடலாம். இங்க அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால அது ஒன்றும் கரெக்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம வீட்டுல இருந்து சில சமயங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னா, நம்ம வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஏழை பக்கத்து வீட்டுல விழுந்தா கத்துவாங்க, ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து இங்க பிளாஸ்டிக்கே விழும், ஆனா நமக்கு இருக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களாம் பூர்வீகம்னுவாங்க, நம்ம வந்து வெளியூர்ல இருந்து நீங்க வந்திருக்க என்ன எங்களை கேள்வி கேட்கறது. இந்த மாதிரியும் சென்னையில இருக்குடா. அதான சொல்றேன், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எங்க இருந்து வராங்க, வெளியில இருந்து தானே வராங்க. அப்ப என்ன ஆகுது, இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களால கேள்வியும் கேட்க முடியாம போகும். அப்ப இவங்களும் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா, இந்த ஏரியாவில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஓ பிளாஸ்டிக் குப்பை இப்படி போடணும் நம்மளும் போடுவோம். நம்ம ஏரியாவில் ஒரு எம்டி கிரவுண்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும், நீயும் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன். எம்டி கிரவுண்ட் எங்கே இருந்ததுன்னா அந்த கிரவுண்ட் வந்து குப்பை அடிக்கிற கிரவுண்டாக மாறிடும். நைட்டு வந்து ரொப்பிட்டு போயிடுவாங்க, இங்க குப்பை அடிக்காதே அப்படின்ட்டு எல்லாம் அவன் போடப்பான். அந்த போர்டு மேலேயே அடிச்சு போர்டை விழுந்துரும். நம்ம எவ்வளவு பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து நாங்க அந்த காமெடி மாதிரி பொறுக்கி நாய்ங்க குப்பை அடிக்க, அது பொறுக்கி நாய்க்கு போட்டதுப்பா, நீ போடு பாடுவாங்க. இல்ல நம்ம இங்க இருந்து இவனுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இங்க இருந்து நம்ம ஆப்பிள் பேட்மிண்டன் போவோமே, போற ரூட் எப்படி இருக்கும், குப்பை போடாதீங்கன்னா அவனும் போர்டு வச்சு கொடுத்தான். அவனுக்கு என்னடான்னா இது சிக்கன் வேஸ்ட், மட்டன் வேஸ்ட், என்னெல்லாம் எடுத்துட்டு வந்து போட முடியுமோ போட்டு போவான். எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியால நான் உன்னை கூட்டு போயிருக்கேன், இந்த சைடு பேக் சைட்ல ஒரு சுடுகாடு கூட இருக்கு. அது வழியா போனா கூட சின்ன வயசுல வந்து அந்த வழியா போகும்போது என்னைக்காவது எரிச்சாங்கன்னா ஸ்மெல் வரும், எரிச்ச ஸ்மெல் தான் வரும். அப்பயும் உனக்கு வந்து ரொம்ப மோசமான இல்லை, அந்த எரிக்கிற ஸ்மெல் உனக்கு தெரியும் ஏதோ ஒரு வித்தியாசமா எரியுது அப்படின்னு. பட் இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் இந்த பக்கம் போகும்போது ஏதோ நீ யோசி, அந்த சென்னை ஒன்னு ஏரியால பறவை வரும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த சதுப்பு நிலத்துல வருது. இப்ப எங்க வருது, குப்பையை சாப்பிட வருது. அதான் காக்கா, அந்த பருந்து இதெல்லாம் வருது. குப்பையை அள்ளிட்டு பறந்துச்சு. நான் வீடியோ எடுக்க பார்த்தேன், ஆனா இந்த போன்ல 4x 5x தான் போச்சு. குப்பையை அள்ளிட்டு எது போச்சு, பருந்து ஒரு பெரிய குப்பையை எடுத்துட்டு போச்சு. எப்படி இருந்ததுன்னா, இந்த யூஎஸ்ல எல்லாம் நீ பார்த்துருப்ப, ஃப்ளோரிடா நியூயார்க்ல எல்லாம் ஒரு பிரைவேட் ஃபிளைட், சின்ன ஜெட் மாதிரி ஒரு சின்ன ஃபிளைட் இருக்கும்ல, அது பேர் எனக்கு தெரியல. அந்த ஃபிளைட்டுக்கு பின்னாடி வந்து ஆடு பறக்க விடுவாங்களே துணி மாதிரி, இப்படி பறந்துகிட்டு இருக்கும்ல. கழுகு பறக்குது, கழுகுக்கு பின்னாடி அதுல இருந்து ஒரு 5 மடங்கு கழுகு மாதிரி ஒரு 5 மடங்கு லென்த்து
பறந்துகிட்டு இருக்காது கால்ல இருந்து. அது ஏதோ குப்பையை அள்ளிட்டு போகுது. ஓகே, அது ஏதாவது குப்பையில சாப்பிட்டு கால் மாட்டிருக்கும் போல, பாவம். அதுவே தூக்கிட்டு ஓடி இருக்கும்டா, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தூக்கிட்டு போகும். கரெக்ட். அதாவது பிளாஸ்டிக் பண்டில். இப்படிதாங்க ஆக்சுவலா ஊர் இருக்கு. சரியா, இது வந்து எல்லாரும் சேர்ந்துதான் மாத்தணும். நம்ம வந்து வெறுமனே சும்மா தனிநபரை யாரையும் சொல்ல முடியாது, எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா. தனிநபரை தான் சொல்லணும். அப்படியா? ஏன்டா பின்ன ஸ்டேஜே ஏதோ ஒருத்தன் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா கலெக்டிவா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளையில இருந்து எல்லாம் மாறிடும். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ குப்பல்றவனை கூட்டிட்டு வந்துட்டு நீ என்ன சரியா இல்ல மாட்டியான்னா அவன் என்ன நினைப்பான்? அவன் சொல்லுவான், ஐயா காலையில இந்த ஏரியால குப்பல்ல வரேன், கரெக்ட், நான் வர டைம் வந்து எனக்கு திடீர்னு லேட் ஆகலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், நான் எடுத்துட்டு வர வேண்டிய வண்டி ரிப்பேரா இருக்கலாம், இல்லாட்டி என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனா ஒரு நாளைக்கு வருவேன், ஒரு நாளைக்கு ஒருக்க நான் வரேனே வைங்க. நான் வர டைம் தவிர எப்பயாவது எல்லாருக்கும் பொறுமை இல்லாம எங்கேயாவது குப்பையை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவன் பாவம் ரோட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதான். இப்ப யாரா இப்படி வந்து அவனை நான் குறை சொல்லி இங்க ஒன்றும் நடக்க போறது இல்லையே. ஏன் குப்பையை வெளில போடுறாங்க? அவங்க கேட்கறான்ல, என்னங்க எல்லாரும் சும்மா இஷ்டத்துக்கு தூக்கி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வைக்க சொன்னா இவங்க நிறைய வீட்டுல வந்து குப்பை கொடூரமா இருக்கு, அவங்க கை வச்சு தானே ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிமா, க்ளவ் போட்டே ஹேண்டில் பண்ணுவாங்கனாலும் என்ன போடுறோம் போடலன்னா அது எனக்கு புரியல, அது ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல முடியல. ஸோ அதனால சில விஷயங்கள் நம்ம எல்லாரும் மாறினா சொசைட்டியும் மாறும். அந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும். அதை விட்டுட்டு டைரக்டா வந்து எங்க ஊர் சிஎம், எங்க ஊர் பிஎம், எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி சுகாதாரத்துக்கு யார் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து எல்லா தெருவுலையும் குப்பால் பண்ண முடியுமா? இப்ப நம்ம அந்த தாம்பரத்துல ஏரிய பண்ணாங்களே, அந்த மாதிரி அதுவும் எல்லாரும் இனிஷியேட் பண்ணி. ஆக்சுவலா இந்த மாதிரி இனிஷியேட் பண்றதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்கடா, அவங்களுக்கு வந்து துணையா யாராவது போய் நிக்கணும்ல. அந்த மாதிரி யாரும் நிக்கிறது இல்ல. இல்ல இல்ல நிறைய வேலை இருக்கு பாப்போம், ஐயோ இவனா ஏரியால ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிப்பான், அதுக்கு உட்காந்து பேசுவான். நான் வேற இப்பதான் பிக் பாஸ்ல இத்தனை எபிசோட் பார்த்திருக்கேன், இவன் வேற என் டைம் வேஸ்ட் பண்ணுவான்ட்டு அங்க போவோம்ல. கரெக்ட் தான். அதனால பிக் பாஸ் ரொம்ப முக்கிய மக்கள். ஆமா, ஸோ அதனாலதான் இது வந்து பாக்குறது இல்லை. ஸோ இது வந்து இந்த லிஸ்ட்டு. அடுத்து வேற என்னடா இருக்கு? டாப் 12 டர்ட்டியஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டா. இது நம்ம பள்ளிக்கரண மாதிரிலாம் இருக்கு. டாப்ல போட்டோவே பண்ணி ஏர் குவாலிட்டியை பேஸ் பண்ணி, வாட்டர் குவாலிட்டி பேஸ் பண்ணி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, ஹைஜீனை பேஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் தான் எடுத்துக்கிற கண்டிஷன். அதுலேருந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்கிறாங்க போல. இதில் வந்து டர்ட்டியஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ரேங்க் கோஸ் டு பங்களாதேஷ். போடு, டர்ட்டி ஸ்கோர் 84.75 அவுட் ஆஃப் 100. கஷ்டம்டா. 184. சரி, அடுத்து பாகிஸ்தான் 81.5. சாட், டேய் இவன்லாம் இதுக்குள்ள இருக்கானா? ஆப்பிரிக்காலேருந்து எல்லாம் உள்ள வந்துடுறாங்களே. சரி, அவன் 72.75. இந்தியா ஏர் குவாலிட்டியில் 84, வாட்டர் குவாலிட்டியில் 68, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் 66, ஹைஜீனில் 60. ஸோ இந்தியாவும் இங்கே வந்துருச்சு. டாப் 4ல் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசணுமே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே. அதுவே ஃபர்ஸ்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து நைஜீரியா, ஈராக்கு, இது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, நேபாளா. ஏண்டா ஏதோ மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெரிய புத்த பிக்சு மாதிரிலாம் பேசுவீங்களேடா. உங்க ஊரும் குப்பை போர் தானா? எல்லா ஊரும் குப்பை தான். ஈஜிப்ட் பயங்கர குப்பை தான். இந்தோனேஷியா வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியா மாதிரி, செம்ம கன்ஜஸ்டட் ஒரு ஏரியா அது. மங்கோலியாவா? சைனா பக்கத்துல. இது எப்படி? ஹவு? ஹைட்டியா? என்னடே? எஸ், இதில் பாருங்க, சைனாலாம் வரவே இல்லை. இது வந்து சைனாக்காரன் போட்ட பெய்டு போஸ்ட்டுங்க, அதனால தான் சைனா. ஏன்னா இது சைனீஸ் மொபைலில். கரெக்டா? சைனாவை பற்றி சைனீஸ் மொபைல். ஓகே, போஸ்ட் போட்டவன் அல்டிமேட் கிளிமஞ்சாரோல அவனுக்கு வந்து யாரோ காசு கொடுத்து இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் அசிங்கப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவன் போஸ்ட் போட்டிருக்கான். கரெக்ட் தான். கரெக்டா? சரி, இதெல்லாம் விடு, இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இதில் வந்து ChatGPT இருக்கா? பர்ப்ளெக்சிட்டி இருக்குண்ணே. சரி, அவன்கிட்ட கேட்போம். இவனும் இன்டர்நெட்டில் தான் தேடுவான், அது வேற விஷயம். பட் மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து பார்ப்பான். ஆர்டிகல்ஸ், மல்டி சோர்ஸ்லேருந்து பார்த்து எடுத்து அனுப்புவான். ஓகே, சாட் மேலே வந்துருச்சு பேர். இந்தியாவே காணுமே, ஃபுல்லாகவே வேறு ஆஃப்ரிக்காவில் இருக்கு பேர். ஓகே, லோ ஸ்கோர் இன் சானிடேஷன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், ஹை ஏர் பொல்யூஷன், புவர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ இந்தியாவே காணுமே, அப்போ அது பெய்டு போஸ்ட் தானே. சரி, ஓகே, பெய்டாக இருக்கட்டும். இல்லை, நான் என்ன பண்ணுறது வேற, இந்த மாதிரிலாம் கேட்க தோணுதுடா. சரி, இப்போ இது வந்து பர்ப்ளெக்சிட்டி கொடுத்த டேட்டா. நான் என்ன பண்ணுறேன், நம்ம ChatGPT-ட்டையும் ஜெமினியும் கேட்குறேன்.
நான் ப்ரோலாம் போடல. ப்ரோ போட்டா மட்டும் என்ன அது உடனே இவன் வந்து இந்தியா இதை போடுங்கண்ணே, இதுல வாங்கண்ணே, எக்ஸ்ல இருக்கிற க்ரோக்கா. சரி, அவன் வந்து எக்ஸ்ல யாரெல்லாம் என்ன திட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் சொல்லுவான். சரி, ஹை க்ரோக். அண்டர்ஸ்டாண்டிங் தி ரெக்வஸ்ட் எப்படி வரம் பாருங்க அப்படிங்குது. இப்போ அது வந்து அந்த ட்விட்டர்ல இருக்கிற ட்வீட்ஸ் ஃபீட்ஸ். அட ஆஸ்திரேலியா பயங்கரமா பரபரன்னு பில்டப் கொடுத்தீங்களா? 119 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டீங்களா? ஆல் அவுட்டா? பயங்கரமா பில்டப் கொடுப்பானுங்களே இந்தியா. இந்தியா அடிச்ச ஸ்கோர் அப்போ பெரிய ஸ்கோர் போலியே 167. அதுல இந்தியாவில் வந்து சுப்மன் கில் நல்லா ஆடினாப்ல. அப்புறம் இது எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 15 20 பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்து. பாத்தியா டேய், எல்லாருமே எடுத்துட்டு வரதுல இதுல பாத்தியா கேமரூன் மியான் இது ஆனால் எதை பேஸ் பண்ணி சொல்லுது கிராஸு இந்த இது வந்து நியூஸ் பொல்யூஷன் இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது. திஸ் மீன்ஸ் ஒர்ஸ்ட் பொல்யூஷன் அக்ராஸ் ஏர் வாட்டர் நாய்ஸ் அண்ட் மோர். நாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லாம் வந்திருக்கு. ஆமாம், இதில் இந்தியாவை காணும். ஓகே, இங்கே பேர் ஏர் பொல்யூஷன் மட்டுமே எடுத்துக்கிட்டா சாடு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இது ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்தியாவும் இருக்குது பேர் 5வது இடத்துல. ஸோ அப்போது ஒவ்வொன்றுத்துலேயும் டிஃபர் ஆகுது. சரி, அடுத்து வந்து சாட் ஜிபிடி, ப்ளேஸ் சாட் ஜிபிடி. சரி, இவன் என்ன சொல்கிறான் பாப்போம். வந்துட்டான்ல. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, சாடு, மங்கோலியா. இவன் யூஎஸ் உளவாளின்னு நினைக்கிற சாட் ஜிபிடி. யூஎஸ்ல உள்ளவன் தான், வேறு எதாவது கொடுப்பான். இதுதான் பர்ப்ளெக்சிட்டி வாங்கினே நம்ம தமிழன் பண்ணது. அதனால தான் இந்தியா இல்லையாடா? அப்ப யாரு தானே உண்மையா சொல்லுவீங்க? யாரும் சொல்ல மாட்டோம். என் ஊர் நல்ல ஊர், அவ்வளவுதான். கரெக்டா? அவ்வளவுதான். அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் எல்லாருமே அவ்வளவுதான் இல்லையா? டே போஸ் பாண்டியே, அவ்வளவுதான். அட பாவிகளா. சரி, இவன் என்னடானா பொசுக்குன்னு பங்களாதேஷை போட்டு ஒரு அடி, அப்படி ஒரு அடி, பாகிஸ்தானுக்கு ஒரு சம்மடி, இந்த பக்கம் இந்தியாவுக்கு ஒரு தர்மடி. லார்ஜ் ஸ்கேல் பொல்யூஷன் டியூ டு பாப்புலேஷன். அப்போ என்ன பண்ண, நாளைக்கு கொண்டுலாம எல்லாரையும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ளஸ் மல்டிபிள் என்வரான்மெண்டல் சேலஞ்சா, ஏர், ரிவர், வேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து வேஸ்ட்டு, நீங்களே வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரி, ரைட்டு, ஒரு கொடுமை தான். இந்தியா கேட்டா இங்கே பாரு, கேட்டே தெரியல என்ன வடிவேல் எங்கே இருக்காருன்னு பாருங்க. கௌரா எங்கய்யா? கௌரா தான். ஜிகிருதண்டா தூது வேணா குடிக்கலாம். சரி, அப்போ இப்போ வந்து யூஎஸ் உளவாளி ஒருத்தன்ட்டே கேட்போம். இவன் பேர் தான் ஜெமினிங்க. சரியா? ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை காப்பாற்றுறோம். ஆமாம், நான் இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணுமோ? கரெக்டா? ஆமாம். மைக்ரோஃபோன் ஆன், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், எல்லாத்தையும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். நான் ஏதோ ஃபேக் பண்ணுறேன்னு நினச்சிக்கூடாது. அப்புறம் நான் யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை இது வேறு இல்லைடா, அந்த மாதிரி வந்துடும். ஊரா இது ஊரான்னு கேட்குறேன் நான். கொலகார பாவிங்கன்ன மாதிரி இருக்குது எல்லாம் இப்போ இன்டர்நெட்ல வாழ்றதே பெரிய விஷயம். ஐயோ, அது சீரியஸாக பெரிய விஷயம். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி இல்லைங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் எக்ஸாம்பிள்ஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, சாடு, மங்கோலியா இதெல்லாம் வந்திருக்கு. நான் அப்படியே வந்து எக்ஸ் இதில் போனேன்னா நான் இதுக்கிட்ட க்ரோக் கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் டர்ட்டியஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு கேட்டிருந்தேன். ஸோ இது சொன்னதில்ல, கேமரானு, மியான்மர், லெபனானு, நைஜீரியா, மங்கோலியா, கானா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், வியட்நாம் இதெல்லாம் வந்துருக்கு. அதை தவிர வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்கலாக ஏர் பொல்யூஷன் மட்டும் அப்படின்னு எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா சாடு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், டிஆர்சி தான் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கு. இது வந்து இது க்ரோக்கு. அதே சமயம் இது வந்து நம்ம போஸ்ட் அஸ்வத் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இது நம்ம இதில் பார்த்தோமோ, பர்ப்ளெக்சிட்டியில் பார்த்தோம். பர்ப்ளெக்சிட்டியில் பார்த்தது நீங்கள் ஆல்ரெடி அஸ்வத்தோட லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதை தவிர நம்ம எதில் பார்த்துருக்கோம்னா ஜெமினியில் பார்க்க போகிறோம். ஜெமினியில் வந்து என்ன கேட்கலாம்னா, ஃப்ளாஷ் இல்லை, வா ப்ரோவுக்கு போ. ஓகே, ஹே ஜெமினி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் த லிஸ்ட் ஆஃப் டர்ட்டியஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. ஏர் பொல்யூஷன் பேஸ் பண்ணி பார்த்தா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, சாடு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. வாட்டர் குவாலிட்டி அண்ட் சானிடேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நைஜீரியா, பப்புவா நியூ கினியா, டெமோக்ராட்டிக் எல்லா இடத்துலையும் டிஆர்சி வந்துடுறாங்க. சாடு, எத்தியோப்பியா. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, வால்யூம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதில் வந்து by sheer volume, countries with large populations such as India and China are the largest total contributors to the mismanaged plastic waste. ஏன் இதுல சைனா பேர் வந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து கூகுள் எனக்கு பர்மிஷனே இல்லை நாங்க வேலை செய்ய. என்ன உள்ளே விட மாட்டான். கேட்டா அவனே ஒன்று வச்சுக்கிறான். கேட்டா மொத்தமா ஒரு ஃபயர் வால் வச்சிருக்கேன் அப்படின்றான். அதெல்லாம் கிடையாது. அதனால சைனாவும் வேஸ்ட்டுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் பர் பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது அமௌண்ட் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு வேஸ்ட்டு பர் கேபிட்டா ஒரு ஸ்மாலர் ஏரியாவில் அப்படின்னும் போது கேமரோஸு, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ,
ஒரு டைம்ல நான் ஸ்டாம்பு சேர்த்துட்டு இருந்தேன்டா காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்டாம்ப் கலெக்டர்ரா. டிரினிடாட் அண்ட் டொபாகோட ஸ்டாம்ப் வச்சிருந்தா பெரிய பருப்பாலாம் ஃபீல் பண்ணி இருந்திருக்கோம்டா. அப்படியா? ஏன்னா அதெல்லாம் எங்கேயாவது ஆப்பிரிக்கால எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கிற கண்ட்ரியில உள்ள ஸ்டாம்ப்லாம் நம்ம இருந்தது அவ்வளவு மாசு. அப்படிலாம் வச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்னடான்னு பார்த்தா ட்ரெயின் ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய. ஓகே, ஸோ ஆக மொத்தம் எங்க போய் பார்த்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம ஊர் இருக்கு. அதுக்கு பெரும்பாலும் நம்ம பாப்புலேஷனையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். அதை தவிர வந்து எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்கதான் செய்யுது, யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷனை தாண்டி ஊழலும் இருக்கும். குவைத்திலே சில இடத்துல டர்ட்டியாக தானே இருக்கு. ஸோ அதான் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட்டுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து கைண்ட் ஆஃப் ஆதங்கம். சொல்லப்போனால் அந்த ட்வீட் போட்டேன்னு சொன்ன தெரியுமா, அந்த லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன், நீங்களே படித்து பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லலாம். ஏன்னா இன்னொருத்தர் போட்டிருந்தார், அவர் வந்து இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னை திரும்ப வந்தாராம். ஒரு பத்திரிகை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க அந்த இடத்துல எங்கே போனாலுமே பள்ளத்தாக்குகள் தான் இருந்ததான். ஸோ அதனால அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. எங்க பாரு மெட்ரோன்னு போட்டிருக்கான், என்னையா இது அப்படின்னு. மணக்குமுறல், அவ்வளவுதான், நம்மளால அதான் முடியும். எனக்கு என்னன்னா அவரு வந்து வெளியூர் போயிட்டு வந்தார், அதை விடுங்க. நான் இங்கேயே இருக்கேன். முன்னெல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு தெருவா சுத்திட்டு இருந்தேன். இப்போ சைக்கிள் எடுத்துட்டு எங்க போறதாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. இன்னைக்கு பாரு, நான் வந்து ஒரு பட்ஸுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக சும்மா அதுக்கு சைட்ல இருந்து இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு. ஓகே, அதை கூட நான் எப்படி எடுக்கிற வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வெளியில நான் போறதா இருந்தாலே இந்த மாஸ்க் இல்லாம போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமா புரியுது. ரொம்ப மோசமா மண் அடிக்குது. ஒரு பக்கம் குப்பை அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மண் அடிக்குது. அதனால கொண்டும் குழியுமாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ரைட்டுங்க. உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பெரியவனுங்க வந்துட்டானுங்க ஏதோ ஒன்று சொல்ல அப்படின்னு தோணலாம், தப்பு இல்லை, எல்லாருக்கும் என்னாலும் தோணலாம். இருந்தாலும் நீங்களும் ஏதாவது சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக யாராவது ஏதாவது ஃபேஸ் பண்ணிருப்பீங்களே, அதையும் சொல்லுங்க. இது வரைக்கும் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் ஒரு சிலரும் இருக்காங்க. ஏன்னா நான் பார்த்தேன், அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இதோட இங்கே ரோடு சரியில்லைன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இதோட ஆக்சுவலாக வந்து அசாமில் மணிப்பூர்லலாம் ரோடு சரியில்லையாமே, இங்கேயும் சரியில்லை. அவ்வளோ இங்கே ரோடு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னது அசாம்லேயும் மணிப்பூர்லேயும் ரோடு சரியில்லை. அதே மாதிரி அந்த போஸ்ட்டு கீழே இவர் சொல்கிறாரு, சென்னையில் ஓஎம்ஆர் பக்கம் என்னால் இது காரே ஓட்ட முடியல, பத்திரிகை கொடுக்க போனோம், போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மெட்ரோ ஒர்க் நடக்குதுன்ட்டு ரோடும் டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னு. நீங்கள் வேறு நீங்கள் பார்க்கலையே மத்திய பிரதேசில் எப்படி இருக்குது தெரியுமா அப்படிலாம் கமெண்ட் இருந்தது. எனக்கு வந்து புரியவே இல்லை. இதே தான் நான் சொன்னேன், இங்கே நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் பஸ் அநியாயம் பண்ணுதுன்னு சொன்னால் பீகாரில் பஸ்ஸே கிடையாது தெரியுமான்னு ஒருத்தர் சொல்கிறான். எனக்கு புரியல, நான் பீகாரில் போய் சைக்கிள் ஓட்ட முடியும். இங்கே என்ன நடக்குதோ அதெல்லாம் இங்கே பிறந்து தொலைச்சிட்டேன். சரியா, இந்த நீங்க எது பிறந்து தொலைச்சிட்டேன். ஒரு காலத்துல சொல்லுவாங்கடா, எப்படி தெரியுமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழ் சொல்லுவாங்களா இல்லையா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதுல வேற என்னடானா, இங்க பிறந்தது எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா. வெல்கம் டு சிங்கார சென்னை. அது வேற, அது விவேக் சொல்லுவார். எழுந்து இப்படி ரன் படத்துல இப்படிக்க இந்த ஊருக்கு வந்தாலே இப்படிதான். அது வந்து ஒரு டைம், அப்பெல்லாம் கூட சென்னை சூப்பர் தான். நான் இப்போ ஒரு 5 வருஷமா ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா இந்த குப்பை பிரச்சனை தான். இந்த 5 வருஷமானா அப்ப இது வந்து நாட் ரிலேட்டட் டு கவர்மெண்ட்ங்கிறதையும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். 5 ஒரு 10-15 வருஷம்னு வச்சுக்கோங்க. 5 வருஷமே கூட வைடா. உடனே என்ன ஆயிடும்னா, இதுல வந்து ஒரு சிலர் பார்த்தனா அப்போ டிஎம்கே இருக்குன்றனால சொல்றீங்களான்னு ஒரு கேங் கிளம்பி வரும். அதெல்லாம் இல்ல இப்ப என்ன பாயிண்ட் நான் தெளிவா சொல்றேன். போஸ்ட் கோவிட் நிறைய சேஞ்சஸ், மைண்ட் செட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு, எஜுகேஷன்ல சேஞ்சஸ் பார்க்க முடியுது, அலட்சியத்துல சேஞ்சஸ் பார்க்க முடியுது. போஸ்ட் கோவிட எதுக்குனால எக்ஸாம்பிளா சொல்லலாம் போல, ஃபெர்டிலிட்டியில கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம் போல. அது நிறைய வந்துருச்சுண்ணா இப்போ. ஸோ அதனால ஏதோ மனசளவில் இருந்த பெயின் அதை வந்து இப்படி கொட்டிட்டேன். நீங்கள் வந்து காரி துப்புறதா இருந்தாலும் துப்பிட்டு போகலாம். இட்ஸ் அப் டு யூ. சரியா, ஓகேங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி, அஸ்வத், பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.